திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கமாக இருந்தாலும் நம்ம கையில பணம் இருக்கும், ஆனா கொடுக்கறதுக்கு மனம் இருக்காது. அடுத்தவங்களுக்கு மனம் இருக்கும், ஆனா அவங்க கையில பணம் இருக்காது. நம்ம கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா காசு இருக்காது. காசு வச்சுக்கிறவங்க, பணம் வச்சுக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்களான்னா நிச்சயம் அது இல்லை. பணம் சேர 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 மனிதனுக்கு பணத்தின் மீது ஆசை அதிகமாக ஆவது என்பது அந்த காலத்திலே பழமொழி. அதனாலதான் நாங்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடா இருக்கிறோம். பணம்னா அப்படிதான் இருக்கணும், இதுதான் ஒரு லிமிட். இதுக்கு மேல அது மேல நம்ம ஆசைப்பட்டோமா எட்டுமே பாதாளத்துல தள்ளி விட்டுரும். ஒரு கெட்ட பெயரையும் ஒரு பெரிய அளவுல கழகத்திற்கும் பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் அவப்பெயரை உருவாக்கிவிடும் என்பதனால்தான் நான் என்னை பார்த்து பார்த்து நகர்த்தி கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சரவணன் அவர்கள் என்னதான் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும், இளைஞரணி அமைப்பாளருடைய செயலாளருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்பது மனம் இருக்கிறது. அதுக்கு நான் முதல்ல அவருக்கு பாராட்டுறேன். நீங்க எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் வந்து கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும். ஒரு மாசம் 20,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 1000 ரூபாயாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அந்த மனம் இருந்தா மட்டும்தான் நாம் மனிதனாக நாம் நம்மை உருவாக்கி கொள்கிறோம் என்று நாம் நினைக்கணும். நான் அப்படிதான் 25 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த மக்கள் மத்தியில் எப்போது எனக்கு நான் வருமானம் பண்ண ஆரம்பிச்சேனோ, நான் எப்போ சொந்தமா தொழில் செய்ய ஆரம்பிச்சேனோ அன்னையிலிருந்து இன்று வரை நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நல்லா அல்ல வந்து குறையாது சுரக்கம்வாங்க, இறைக்கிற கணக்கு சுரக்கம்வாங்க. அது போல மற்றவர்களுக்கு கொடுப்பதனால் நான் எப்போதுமே வருத்தப்பட்டதில்லை, எப்போதும் முகசுலிவு காட்டினதில்லை, எப்போதும் யாரையும் திட்டினதில்லை. என்னால முடிஞ்சதை உதவி செய்வேன். அந்த நிலையில் தான் இந்த சரவணன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் கிட்டத்தட்ட 5-6 நிகழ்ச்சிக்கு நான் இந்த நம்முடைய சரவணனுடைய நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவன். அதனால எனக்கு தெரியும், எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும். எதை